ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் புக்கிங் வேர்ல்டு வைடாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜனநாயகன் படம் வந்து பல பிரச்சனைகளை தாண்டி கிட்டத்தட்ட 6 மாதம் கேப்புக்கு அப்புறம் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் படத்துக்கு கிடச்சிடுச்சு. ஏ கிரேட் கொடுத்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான டிக்கெட் இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஸோ மற்ற நாடுகள், அதாவது மற்ற நாடுகள்லையும் மற்ற ஸ்டேட்ஸ்லையும் வந்து படம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாமே, அதாவது அமெரிக்கா, மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் ஆகி டிக்கெட்லாம் புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஜனநாயகன் படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்து இப்போ வரைக்கும் இந்தியன் மணியில் வந்து இந்தியன் கரன்சியில் பார்த்தா 1,60,00,000 ரூபாய் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அண்ட் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 1,98,00,000 வந்து இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் 1,98,00,000 அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் தான். படம் 24ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் யூகேயில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 1,22,00,000 ரூபாய்க்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இப்போ வரைக்கும் டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 43,00,000 ரூபாய்க்கு டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் எல்லாம், அதாவது மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து 53,00,000 ரூபாய் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக மொத்தமாக வேர்ல்டு வைடாக சேர்த்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,22,00,000 ரூபாய் வந்து இந்த படம் இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது வந்து ஃபுல், அதாவது இப்போ வரைக்கும், அதாவது இன்றைக்கி டேட் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள டீட்டெயில் தான். ஸோ இந்த படம் வந்து 24ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னும் புக்கிங் ஓப்பனில் தான் இருக்குது. மேக்ஸிமம் டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் 23ஆம் தேதி வந்து படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வர்ற சண்டே வந்து நம்மளுடைய ஆன்லைன் ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே ஓப்பன் ஆகுது. ஸோ டிக்கெட்ஸ் யாராவது புக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டே வெயிட் பண்ணி கரெக்டாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. எப்படியும் இந்த டிக்கெட் புக் பண்ணால் உடனே ஷோஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் இந்த டிக்கெட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் 6 மாதத்துக்கு அப்புறம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தில் விஜய் வந்து சினிமாவை விட்டு அரசியல் வாழ்க்கைக்கு வந்து, அதுவும் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கார், அவருடைய கடைசி படம். ஸோ அதனால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த படத்துக்கு. அண்ட் அதனால் டிக்கெட்ஸ் தேவைப்படுறவங்க எல்லாருமே கரெக்டாக டைமுக்கு ஓப்பன் ஆன உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வர்ற சண்டே வந்து இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஸோ சண்டே டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் ப்ரீ ரிலீஸ் சேல்ஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான சினிமா சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.